ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8ஓட 12வது வாரத்துக்கான 5வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தாண்டி இந்த வீடியோ குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக்னா எதிர்பார்க்குறோம். ஸோ லைக்கை போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைய வீடியோக்கு நம்ம போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1,5631 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 19.11% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய ஜாக்லின் அவர்கள். ஸோ இவங்களுக்கு இந்த வாரத்தில் வேறு லெவலில் ஓட்டிங்ஸ் வந்து விழுந்துட்டுருக்கு. சொல்லப்போனால் 20% வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் கூட துண்டு விழாமல் 19.11, 19.20, 19.30 அப்படின்னு சொல்லி சூப்பராக அந்த ஓட்டிங் முடிவுகளை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால தான் நம்பர் 1 பொசிஷன்லேயும் இருக்காங்க. 1 லட்சம் வாக்குகளையும் வந்து கடந்திருக்காங்க. அதுக்கடுத்து 2வது பொசிஷனில் மஞ்சரி. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 93,596 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 16.93% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய மஞ்சரி அவர்கள். ஸோ இவங்களும் ஒரு அட்டகாசமான வாக்குகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் 1 லட்சம் வாக்குகளை வந்து கடக்க போகிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வாரங்களில் பெருசாக வந்து 1 லட்சம் வாக்குகள் வந்து கடந்ததாக நாங்கள் பார்த்ததில்லை. பட் இந்த வாரம் கடக்க போகிறாங்க. மஞ்சரி ஒரு ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. நிறைய ஃபேமிலி வந்து அவங்கள ரோஸ்ட் பண்ணியிருந்தாலும் நிறைய ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா அவங்கள ப்ரைஸும் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கூடுதல் ஒரு பலம் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்து 3வது பொசிஷனில் ராணவ். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 83,634 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 15.13% வந்துருந்துட்டுருக்கார் நம்மளுடைய ராணவ் அவர்கள். ஸோ இவரை பொறுத்தவரையிலும் ஒரு நல்ல வாக்குகள் வந்து வாங்கியிருந்தாலும் கூட கடைசி வாரங்களை தவிர்த்து இந்த வாரம் ரொம்ப குறைவான வாக்குகள் வந்து வாங்கியிருக்காரோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அவரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 லட்சம் வாக்குகளை வந்து கடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருந்துகிட்ருக்கு. ஏன்னா சடனாக அவருக்கு வந்து எப்பவுமே ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கடுத்த 4th பொசிஷனில் பவித்ரா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 72,958 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 13.2% இருந்துட்டுருக்காங்க பவித்ரா ஜனனி அவர்கள். ஸோ இவங்களால் முடிஞ்ச எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இன்புட் வந்து போட்டுகிட்டே இருக்காங்க. ஒவ்வொரு ஃபேமிலியும் வரும்போது நானும் இருக்கேன் என்னை பற்றி எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி போய் நின்றுட்டு இருந்தாங்க. ஜெப்ரியோட ஃபேமிலி வரும்போது மட்டும் பவித்ரா அவர்களுக்கு வேறு லெவலில் ஒரு ப்ரைஸிங் மூமெண்ட் வந்து கிடைச்சது. அது என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கடுத்து 5வது பொசிஷனில் விஜய் விஷால் அவர்கள் வந்து இருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 70,783 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 12.81% வந்து இருந்துட்டுருக்காரு நம்முடைய விஜய் விஷால் அவர்கள். ஸோ இவரோட கேம் பிளே பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். நிறைய இடங்களில் வந்து கொஞ்சம் அந்த காதலில் வந்து கண்ணை மறைச்சிக்கிட்டதோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. ஸோ அப்படியே காதல் பண்ணியிருந்தா கூட எல்லாருமே ரசிச்சிருப்பாங்க. அவர் எப்படி என்டர்டெயின் பண்ணுறாரோ அதே மாதிரி டான்ஸ் ஆடுறாரோ அதெல்லாம் கூட வச்சுக்கிட்டு. பட் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா அது காதலா இல்லை கன்றாவியா அப்படின்ற லெவலுக்கு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டார். ஸோ அதன் காரணமாக வந்து பெருசாக வந்து ரீச் ஆகலை. அதுக்கடுத்த 6th பொசிஷனில் ஜெஃப்ரி. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 66,113 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 11.96% இருந்துட்டுருக்கார் நம்மளுடைய ஜெஃப்ரி அவர்கள். ஸோ இவர் வேறு லெவலில் கேம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு ஆள், ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் பக்காவாக பண்ணக்கூடிய ஆள். சொல்லப்போனால் இந்த வாரம் ஒரு வேளை இவர் சேவாக்கப்பட்டார்னு வச்சுக்கோங்களேன், நெக்ஸ்ட் வீக் வந்து டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்லாம் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுவார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு வேளை ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருந்தால் ஃபிசிக்கல் டாஸ்க் தான் வைப்பாங்க மோஸ்ட்லி. அதுக்கடுத்த 7வது பொசிஷனில் அன்ஷிதா. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 60,033 ஓட்டுகளாகும். பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 10.86% இருந்துட்டுருக்காங்க நம்மளுடைய அன்ஷிதா அவர்கள். அன்ஷிதாவை பற்றி ஒரு ரகசியம் வந்து சொல்லி ஆகணும். அந்த ரகசியம் வேறு மாதிரி ரகசியமெல்லாம் இல்லை, ஒரே ரகசியம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எப்பயுமே தர்ஸ்டே ஃப்ரைடே இந்த 2 நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் வந்து ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகும். சொல்லப்போனால் மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே இந்த 3 நாட்கள்லேயும் வந்து பார்த்திங்கன்னா குறைவான வாக்குகள் வந்து இருக்கும். எவிக்டும் ஆக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருப்பாங்க. அப்புறம் தர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த 2 நாட்களில் வந்து வேறு லெவலில் ஓட்டிங்ஸ் வாங்கி சர்ன்னு மேலே போவாங்க. வேறு ஒரு ஆள் வந்து எவிக்டாகி வெளியே போயிடுவார். லாஸ்ட் வீக்கும் அதே தான் வந்து நடந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். பட் இந்த வாரம் இந்த தர்ஸ்டே ஃப்ரைடே வந்து இவங்களை வந்து ஏமாத்திடுச்சோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக்கில் வந்து இவங்களுக்கு கிடைச்ச ரோஸ்ட் தான். ஸோ இந்த ரோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த அளவுக்கு பாதிச்சுது அப்படின்னா, ஓட்டிங்ஸே வராத அளவுக்கு வந்து பாதிச்சிருச்சு. ஆனால் அந்தளவுக்கு மோசமாக ஒன்றும் ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து வாங்கலை. பட் அந்த ஓட்டிங்ஸ் அப்படிங்கிறது வந்து நல்லா பிரித்து வந்து பார்த்திங்க அப்படின்னா போட்டிருக்காங்க. யார் உள்ளே இருக்கணும், யார் வந்து எவிக்ட் ஆகணும் அப்படிங்கிறத கிளியராக மைண்ட் செட் வச்சு மக்கள் அவர்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஜெப்ரியை பற்றி நம்ம பேசியே ஆகணும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜெப்ரி மேலே வைக்கக்கூடிய அக்யூசியேஷன் அப்படிங்கிறது வந்து அவன் எப்போதுமே பெண்கள் கூட வந்து சுற்றிக்கிட்டே இருக்கான், அந்தந்த இடத்துல வந்து தொடரான், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசும் பொருளாக வந்து இருக்குது ஜெப்ரியை பொறுத்தவரையிலையும். ஸோ இதை வந்து ஒரு இன்டென்ட்டாக நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்திருக்கலாம்.
கொஞ்சம் விலகி இருப்பா, நீ இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாக கூட வந்து சொல்லியிருந்துருக்கலாம். ஸோ அப்படி வந்து சொல்லாமல் விட்டதுனால அந்த பையன் என்னென்னமோ பண்ணி அப்படி இப்படி இப்படி ஒரு தப்பான ஒரு கண்ணோட்டம் நிறைய பேருக்கு வந்து இருக்குது. ஒரு மினிமலாக தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி வந்து நல்ல பையன் ஓகே அப்படின்னு வந்து சொல்கிற அளவுக்கு வந்து இருந்துகிட்ருக்காங்க. பட் மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து ஜெப்ரி ஐயோ வேணாம் 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 அவனா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குற மாதிரி தான் வந்து இருக்குது. பட் எனக்குள்ளே என்ன கேள்விகள் வந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் மேலே வந்து அக்யூசேஷன் வந்து வைக்கிறாங்க. பெண்கள்கிட்ட எப்போதும் பேசுகிறாரு, தோள் மேலே கை போட்டுக்கிறாரு, மடியில் படுத்து தூங்குறாரு அப்படிங்கிற மாதிரி. பட் எண்ட் ஆஃப் தி டே வந்து அவங்க அக்கா தம்பி அப்படிங்கிற ஒரு உறவு முறைகளில் தான் வந்து பழகிறதாக எல்லாருமே சொல்கிறாங்க, இன்க்ளூடிங் அன்ஷிதா முதல் கொண்டு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெப்ரி வந்து பண்ணும்போது பெண்களும் வந்து இடம் கொடுக்குறாங்களே. ஸோ இட்ஸ் மீன்ஸ் ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு அவங்க வந்து இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய புரிதலாக நான் பார்க்குறேன். அதுதான் உங்ககிட்டையும் வந்து நான் சொல்கிறேன். ஒன்று. இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சின்ன பையன்பா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து பழகிறது, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவனுக்கு வந்து சாப்பாடு போடுறது, எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் மரியாதை கொடுக்குறது, எக்ஸ்ட்ராவாக அவனை வச்சு கலாய்க்கிறது, அவனுக்கு வந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட எக்ஸ்ட்ரா அவன் என்ன பண்ணாலும் அதை வந்து ஏற்றுக்கிறது அப்படின்ற மாதிரி இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி வந்து தோணுது. பட் இவங்கெல்லாம் நினைக்கிற அளவுக்கு ஜெப்ரி ஒன்றும் முட்டா பையன் இல்லை, அந்தளவுக்கு பயங்கர இன்டெலிஜென்ட்டான ஒரு பையன் தான் அவன். ஏன்னா அப்படி இருக்கிறதுனால தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கான். 80 நாட்களை வந்து கடந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து பண்ணி அவர் வந்து இவ்வளோ தூரம் உள்ளார வராரு அப்படின்னா அது வந்து சாதாரணமாக நம்மளால் எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜெப்ரி இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம். ஸோ எதுவுமே பண்ணாமலே வர முடியாது, அதுதானே முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வந்து எவிக்டாகி வெளியே போயிருக்காங்க, நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னா சொல்ல. ஸோ அதை விட ஏதோ எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காரு, மக்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் ஜெப்ரி இப்போ வரைக்குமே வீட்டுக்குள்ளே வந்து இருக்கார். ஸோ இப்பயும் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த வாரமாக அவர் வந்து சேவ் பண்ணோம் அப்படின்றதுனால ஓரளவுக்கு நல்ல வாக்குகள் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதனால் ஜென்ரலான ஒரு அக்யூசேஷன் அப்படின்றது வந்து ஈஸியாக வச்சிடலாம். பட் அது வந்து கன்வேயபிளாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது தான் அங்கே பிரச்சனையே. இப்போது ஒரு டாக்ஸிக்கான ஒரு லவ் வந்து போச்சு விஜய் விஷால் அவர்களுக்கும் தர்ஷிகா அவர்களுக்கும். ஸோ அந்த டாக்ஸிக் லவ் அப்படிங்கிறது வந்து தப்பாக சொல்லலை, ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. பட் இவங்க வந்து லவ் பண்ணுற மாதிரி ஒரு கண்டென்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு டாக்ஸிக்காக வந்து இருந்தது. ஓகேங்களா, மக்கள் அதை வந்து ஏற்றுக்க மறுத்துட்டாங்க. அண்ட் மறுத்தது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா பண்ணிட்டாங்க, ஓஹோ எங்களெல்லாம் பார்த்தா முட்டா பசங்க மாதிரி இருந்து தெரியுதா, எதுனாலே நாங்கள் சப்போர்ட் பண்ணிவிடுவோமா, லவ்னு சொன்னாவே நாங்கள் சப்போர்ட் பண்ணிடுவோமா, அப்படிலாம் நாங்கள் பண்ணவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு எடுத்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சப்போர்ட் பண்ணியிருந்தவங்களாம் கூட இல்லை நாங்களாம் சப்போர்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட்டிங்கே வந்து கொடுக்காம வந்து போயிட்டாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா விஜய் விஷாலுக்கு ஓட்டிங்ஸ் குறைஞ்சிடுச்சு, தர்ஷிகாவுக்கு வந்து எவிக்டாகவே வெளியே போயிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மோசமான நிலைமைகள்லாம் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க. விஜய் விஷால் இன்னும் கூட உஷாராக வந்து இருந்துகிட்ருக்கணும். அடுத்ததாக பவித்ராவை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ பவித்ரா வந்து எவ்வளோ தூரம் இன்புட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபிசிக்கல் டாஸ்க்லாம் வச்சு பொலன்னு வந்து பொழப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேர்ள் தான். ஸோ எல்லா ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஆட்களெல்லாம் வந்து யுவர் அ ஸ்ட்ராங் கேர்ள், யுவர் அ ஸ்ட்ராங் பிளேயர், யுவர் அ ஸ்ட்ராங் கேர்ள், யுவர் அ ஸ்ட்ராங் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. பட் ஜெப்ரியோட ஃபேமிலி வரும்போது மட்டும் ஒரு ஹார்ட் மெல்ட்டிங்கான ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா பவித்ரா ஜனனி வந்து பண்ணியிருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, எல்லாரையும் ப்ரைஸ் பண்ணிவிட்டு பவித்ராவை பார்க்கும்போது, பவித்ரா நீ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கேர்ள்மா, ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயருமா, நீ ஒரு சமத்தியான ஒரு பிளேயருமா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மனசுக்கு இதமாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது, அதை வந்து அவங்க ரிசீவ் பண்ண விதம் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லை, இட்ஸ் மீன்ஸ் பவித்ரா அவர்கள் வந்து ரிசீவ் பண்ண விதம் அப்படியே ஒரு மாதிரி ஒரு வலியோட, ஒரு கஷ்டத்தோட, அப்படி ஒரு சிரித்த முகத்தோட, அது வந்து வெளியிலையும் சொல்ல முடியாமல் அழுகவும் முடியாமல் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ அப்படி ஒரு சிச்சுவேஷனை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ அது பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி வந்து இருக்குது, ஐயோப்பா அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டோடைய ஃபேமிலி வரும்போதும் இப்போ போயிட்டு முன்னாடி நிற்கிறாங்க. சரி நம்மளை பற்றி ஏதாவது சொல்லுவாங்களா, முத்துவை பற்றி எவ்வளோ சொல்கிறாங்க, இந்த பக்கம் வந்து சௌந்தர்யாவை பற்றி என்னென்னமோ சொல்கிறாங்க, ஜாக்லினை பற்றி சொல்கிறாங்க, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பெருசாக ஏன் பவித்ராவுக்கு மட்டும் இது நடக்குது அப்படிங்கிறது என்னால் நிஜமாக எனக்கு சுத்தமாக புரிஞ்சிக்கவே முடியல. மேபி இந்த பொண்ணு வந்து ஒரு அன்லக்கி கேலா, இல்லை வந்து யாருமே வந்து இவங்களை வந்து ப்ரைஸ் பண்ண யோசிக்கிறாங்களா, இல்லை அந்த பொண்ணுக்கெல்லாம் எதுக்குப்பா சப்போர்ட் பண்ணோம், அது ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகுது, வார்த்தைகளால் மட்டும் நீ நல்லா இருக்குமா, சூப்பராக வந்து பண்ணுறமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதா, என்னுமே புரியவே இல்லை. ஏன்னா ஓட்டிங்ஸை பார்க்கும்போதும் பவித்ரா ஜனனிக்கு அவ்வளோ ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்தவங்களும் பெருசாக அவங்கள வந்து கூப்பிட்டு உட்கார வச்சு ப்ரைஸ் எல்லாம் பண்ணல. ஸ்ட்ராங் பிளேயர் யுவர் வெரி வெரி ஸ்ட்ராங் பிளேயர் அப்படின்றத மட்டும் தான் சொன்னாங்களே தவிர, மற்றபடிக்கு வந்து அவங்களுக்கு கன்வின்சிங்காக ஓகே நீ இந்த கேமை ப்ளே பண்ணுற அப்படின்ற மாதிரி ஒரு பெருசாக மோட்டிவேட் பண்ணுற மாதிரி எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறது தான் உண்மை.
ஸோ இந்த பிளேயர்ஸை பற்றியெல்லாம் அனலைசிஸ் வந்து பண்ணியாச்சு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தாளும் சந்தினா அண்ட் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.